நவீனம், பழமை இந்த இரண்டிற்கும் கோடானும் கோடி வித்தியாசங்கள் இருக்கிறது. பழமையில் மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையுமே ஐதீக முறையில் மறைத்து வைத்திருக்கின்றார்கள், மருத்துவத்தை புதைத்து வைத்திருக்கின்றார்கள். நவீனம் நீயா நானா, யார் பெரியவர் என்ற கோட்பாட்டில் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது திருமணம் வைபோகத்தில் ஆண் பெண், மணமகன் மணமகள் இருவரும் இருக்கின்றார்கள். பெண்ணுக்கு தாலி கட்டப்படுகிறது. ஏன் அந்த தாலியை கட்டுகிறார்கள் என்பதில் நினைத்து பார்த்தால், அதை தெரிந்து கொண்டால் அவ்வளவு மருத்துவங்கள் மறைந்திருக்கிறது. ஒரு பெண்ணானவள் தன் பிறந்த வீட்டில் அளவிற்கு அதிகமான மகிழ்ச்சியோடு சுதந்திரத்தோடு அப்பா அம்மா கூட வாழ்ந்திருப்பார்கள். அந்த பெண்ணை திருமணம் செய்து வைத்து மணமகன் வீட்டிற்கு அனுப்பி வைக்கின்றார்கள். புது இடம், புது உறவு, மனதிலே பயம். இந்த சூழலில் இருக்கும் பொழுது அந்த பயம் ஒன்று ஏற்பட்டு விட்டாலே யாருக்காக இருந்தாலும் உடல் மெலிந்துவிடும், நோய் தொற்றிவிடும். அந்த நோயை தொற்றவிடாமல் தடுப்பதற்காக மஞ்சள் கயிற்றில் தங்க தாலி கட்டி அதை பெண்ணுக்கு கட்ட வைக்கின்றார்கள். அது எதற்காக கட்டுகிறார்கள் என்றால், தங்கத்திற்கு 7 கிரகங்களின் நிறக்கற்றைகளை ஒன்றாக சேர்த்து மங்காத மஞ்சள் நிறமாக மாற்றக்கூடிய திறன் இருக்கிறது. அதே திறன் தாலிக்கும், அதாவது மஞ்சளுக்கும் இருக்கிறது. இந்த மஞ்சள் தங்கம் இரண்டும் ஒரே தன்மை கொண்டது. ஒன்று தாவர வர்க்கம், இன்னொன்று உலோக வர்க்கம். இந்த தாலியை கட்டுவதன் நோக்கம் என்னவென்றால், இந்த இடத்தில் பின்னாடி இப்படி குமிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு மேலே வரும், அதுக்கு கீழே ஒரு குழி வரும். அந்த தாலி கட்டினாலும் சரி, சைன் போட்டாலும் சரி, எந்த கயிறு போட்டாலும் சரி, அந்த குழியில் தான் சென்று நிற்கும். அப்போ அந்த குழியில் சென்று நிற்கும் பொழுது அந்த இடத்திலே ஒரு மிகச்சிறந்த வர்ம புள்ளி, அதாவது நம் குடல்களை தூய்மை செய்யும், குடல்களை சக்தியாக்கும் ஒரு வர்ம புள்ளி இருக்கிறது. இந்த வர்ம புள்ளிக்கும் இங்கு நெஞ்சு குழிக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துவது போல தங்கத்தில் அல்லது வறுமையில் வாடுகின்றவர்கள், வசதி இல்லாதவர்கள் மஞ்சள், விரலி மஞ்சளில் கட்டி இந்த இடத்தில் படும்படி செய்வார்கள். அப்போ என்ன, இந்த இடத்துல இருதயத்திற்கு தேவையான சக்தியை கொடுக்கக்கூடிய வர்ம புள்ளி இருக்கிறது. அதுதான் நெஞ்சு குழி. இந்த இடத்துல சிறுகுடலுக்கு தேவையான சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு வர்ம புள்ளி இருக்கிறது. இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தில், ஆன்மீக மருத்துவத்தில் சிறுகுடல் என்பது ஆணாகவும் இருதயம் என்பது பெண்ணாகவும் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அப்போது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படக்கூடிய உறவை இந்த தாலிக்கொடி இணைக்கிறது. இந்த தாலிக்கொடி இணைக்கும் பொழுது இருவருக்குமே ஒரு பயம் என்ற ஒரு பாவச்செயல் நீங்கி இன்பம் என்ற ஒரு உயர்ந்த சக்தி உருவாகுவதற்காக இந்த தாலியை கட்ட வைத்திருக்கின்றார்கள். இன்றைக்கி இந்த காலத்தில் நாங்கள் பொம்பளைங்க மட்டும்தான் தாலி கட்ட வேணுமா, ஏன் ஆம்பளைங்க கட்டக்கூடாதா, இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய இளம் வயது பெண்களெல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் அந்த காலத்தில் செய்த ஒவ்வொரு காரியங்களும் நம் உடலை பேணி காக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். ஆன்மீகம் என்பது எப்பொழுதுமே சாதாரண விஷயம் அல்ல.
எப்பொழுதுமே ஆன்மீகத்தை குறை கூறாமல் அதில் என்னென்ன எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள். தெரிந்து எடுத்தால் மகிழ்ச்சி அதிகம் கிடைக்கும், தெரியாமல் எடுத்தாலும் அதே மகிழ்ச்சி கிடைக்கும். இந்த மகிழ்ச்சியை, உடல் ஆரோக்கியத்தை பேணி காப்பதற்காகவே முன்னோர்கள், சித்தர்கள் நமக்கெல்லாம் வழிகாட்டி இருக்கின்றார்கள். அவர்களை வணங்கி வழிபடுவோம். நல்லதே நடக்கும்.